என்ன கிளவி, செம்மையாக எல்லா ரைடும் என்ஜாய் பண்ணியிருப்ப போல. ஒரே ஹாப்பி தான். அவ்வளோ சுற்றியும் நீ டயர்டான மாதிரியே தெரியலையே கிளவி. இன்னமும் ஃபுல் ஃபார்ம்லேயே இருக்க. அடுத்து என்ன தான் பண்ணலான்ட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடி. எங்கே போச்சு என்ற ஃபோனு? நானும் ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கிறேன், காணாதைய. சரி, உன்ற ஃபோனை கொடு. கிளவி எதையோ பிளான் பண்ண மாட்டிருக்குது. பாட்டி என்னன்னு சொல்லு, நானே பார்த்து சொல்கிறேன். உனக்கு என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லடி, அந்த பியூட்டி ஸ்பா, அந்த மசாஜ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அங்கே போகலான் இருக்கிறேன். அதான் சரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கலான்னு ஃபோனை தேடினேன். நீயே கொஞ்சம் பார்த்து சொல்ல. என்னது ஸ்பாவா? அடக்கிழவி, என்னதான் யோசிச்சு வச்சிருக்கேன்றதே தெரியல. செம்ம ஃபார்மில் இருக்கப்போ. ஷாக்க குறை ஜான்வி. வெள்ளன போனாதான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வர முடியும். பார்த்து சொல்லு சீக்கிரமா. சரி, என்ன சொல்லி என்ன போகுது? கிளவி முடிவு எடுத்துட்டா, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரெசார்ட்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்டு சொல்கிறேன் இரு. அடியே, இந்த வந்ததும் போனதும் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடாத. நல்ல பெரிய ஸ்பாவாக பார்த்து கூட்டிகிட்டு போ. அப்போ தான் அங்கே எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி என்ன வேணுமோ பண்ணிக்க முடியும். கிளவி செம்ம உஷாராக தான் இருக்குது போல். ஐயோ, என் பர்ஸை ஃபுல்லாக தீட்டி எடுத்துட மாட்டிருக்குதே. பரவாயில்லடி, ஏதோ கொஞ்சம் நல்ல இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருப்பியாட்டிருக்குது. எங்கே எவ்வளோங்க காணா? ஹலோ லேடிஸ், குட் ஈவினிங். உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீசஸ் தேவைப்படுது? நீங்கள் என்ன விரும்புறீங்கன்றதை சொன்னீங்கன்னா நாங்கள் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்போம். தம்பி, ஃபுல்லாக ஒரு மசாஜு, அப்புறமா ஹேர் ஸ்டைலு. இந்த கொண்டையெல்லாம் இல்லாமல் நல்லா ஜம்முன்னு ஹேர் ஸ்டைலை மாற்றணும் தம்பி. இது ரெண்டும் பண்ணணும். அப்புறம் வேறு என்ன இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க, பார்த்துக்கலாம். பார்க்குறதுக்கே 10-20 வயசு கம்மியான மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். ஷியோர் மேடம், நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் பண்ணிடுறோம். வாட் அபவுட் திஸ் யங் லேடி? மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? எனது கிளவி சொன்னதுலேருந்தே நான் இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ளே எனக்கா? ஆளை விட்டா போதும். ஐ டோன்ட் வாண்ட் எனி திங். ஆடியே, என்னடி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற? நீயும் மசாஜ் பண்ணிக்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தம்பி பாரு, சும்மா ஜம்முன்னு இருக்கிற அப்படி இல்லை. அவர் மாதிரி யாராவது வருவாங்கல்ல மசாஜ் பண்ணுறதுக்கு, நல்லாயிருக்கும், பண்ணிக்கலாம். கிளவி, உன் ஆசையெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, எங்கிட்டலாம் துணிக்காத, சொல்லிட்டேன். வேலையை பார்த்துட்டு ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காத. ஓகே மேம், வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். ரெடியானதுமே நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அடியே ஜான்வி, இந்த மாதிரி ஒரு பையனை ஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, எவ்வளோ நல்லா இருக்கும். நீ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறே சொத்த மாதிரி மதன்னு ஒரு பையனை. அவனெல்லாம் எங்கேருந்துடி பிடிச்ச நீ? கிளவி, என் ஃப்ரெண்டை பற்றியெல்லாம் தப்பாக பேசாத. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஜீனியஸ் தெரியுமா? அவனுக்கு எத்தனை கம்பெனிஸில் ஆஃபர்ஸ் வந்துச்சு தெரியுமா? நீ ஜஸ்ட் அப்பியரன்ஸை வச்சு பேசாத கிளவி, எனக்கு செம்ம கோவம் வந்துடும். ஆட விட்ரி, நான் ஏதோ சொன்னேன், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பொங்குறவ? ஏண்டி ஜான்வி, நம்ம ஊரில் ஏன் பேசாமல் நம்ம இந்த மாதிரி ஒன்று ஆரம்பிக்கக்கூடாது? எல்லா பொம்பளைகளும் நல்லா தான் வருவாளுங்க, ஆனால் அவளுக்கிட்ட காசை தான் வசூல் பண்ண முடியாது. கிளவி, உன்ன மாதிரி 4 பேர் இருந்தால் நாமத்தை போட்டு போக வேண்டியதான். ஃப்ரீயாகவே எல்லாத்தையும் பண்ணிக்குவீங்க, ஒன்றுத்துக்கும் காசு தர மாட்டீங்க. போடி. மேடம், இதுதான் உங்கள் ஸ்பா ரூம். வெயிட் பண்ணுங்கள், மசாஜிங்க்கு லேடிஸ் வருவாங்க. உங்களோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே லாக்கர் இருக்கும், அதில் வச்சுக்கோங்க. டால் இருக்குது, அதை கட்டிட்டு படுத்துருங்க. என்னடி ஜான்வி, லேடிஸ் வருவாங்கன்னு சொல்கிறான். இவன் இருக்க மாட்டானா? அப்போது நான் கூட இவன் தான் மசாஜ் பண்ணுவான்னு நினச்சேன். அடியே கிளவி, வர வர உன் குறும்பு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குது. மண்டையாக நாளைக்கு கொட்டிட்டு வந்துருச்சுக்கோ. வேலையை பார்த்துட்டு பாடு. Hello ma'am, what type of massage do you prefer? பார்க்கலாம் கிளவி எப்படி தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுதுன்னு. இருக்கட்டும், இனிமேல் தான் டப்பா டான்ஸ் ஆட போகுது. என்னம்மா பொண்ணு, ஏகப்பட்டது இருக்குது. நம்மளுக்கு ஸ்வீடிஷ் மசாஜ் போதுமா? அதுவே செஞ்சிரு, அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னது கிளவி இவ்வளோ தெளிவாக இருக்குது? எங்கேயோ போயிடுச்சு போ. என்னடி ஜான்வி, நீ அதையே பண்ணிக்கிறதானே? ஆமாம், உனக்கு எங்கே தெரிய போகுது? சும்மா ஊர் சுற்றுறவ தான், ஆனால் ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன். அதையே பண்ணிக்க, அதான் நல்லாயிருக்கும். ஆட, பேக்ரவுண்ட் மியூசிக் எதையாச்சும் போடுங்கடி, செத்த நேரம் தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் மசாஜ் பண்ண தூங்கலாமில்ல கொஞ்சம் நேரமாச்சு. ஜான்வி, ஷாக்க குறை, செத்த நேரம் தூங்கு நிம்மதியா. ஆட, நல்லா தூங்கிட்டு நாட்டிருக்குது. கண்ணுங்களா, செம்மையான மசாஜ். என்ன ஆச்சு, எப்படி தூங்குனே தெரியல. அவளை பாரு, இன்னும் புசுன்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிறா. ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த தூக்கம் போடுறா. அடியே ஜான்வி, எழுந்திரிடி,
சீக்கிரம் எழுந்திரி. கிளவி எங்கே இருக்கிறேனே தெரியல, செம்ம தூக்கம் கிளவி. சரி எழுந்திரிச்சு வா போகலாம். அடியே, இந்த பிள்ளைங்க ரெண்டும் சும்மா ஜம்முன்னு வேலையை பார்த்துட்ருச்சுங்க. கூட கொஞ்சம் பார்த்து டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடு, சரியா? என்னது டிப்ஸா? கிளவி, நீ மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்கிற? என்கிட்ட என்ன காசு கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? அடியே, எனக்கு தெரியும்டி, ஏன்ற புருஷன் உன்கிட்ட காசு கொடுத்து விட்டான்னு நல்லாவே தெரியும் எனக்கு. சும்மா நடிக்காத. இந்த சப்பக்கட்டு கட்டி நீயே எல்லாத்தையும் சுருட்டிட்டு போகலான்னு பார்க்காத. எல்லாத்தையும் கரைச்சிட்டு தான் விடுவனாக்கும். ஐயோ கிளவி, எங்கேருந்து எப்படி தான் எனக்குன்னு வந்து வாச்சியோ தெரியல. வச்சு செய்கிற கிளவி. நான் உன்னை வச்சு செய்யலான்னு நினச்சா கடைசியில் நீ என்னைய வச்சு செஞ்சிட்ருக்குற. உன்னை கோவா கூட்டிகிட்டு வந்ததே தப்பு போல. சரி அடியே, இந்த வேக்க விறுவிறுக்க அப்படியே உள்ளார ஒரு ரூம்குள்ளே சூடாக இருக்குமே, அந்த ரூம்குள்ளே கூட உட்காந்துருப்பாளுங்களே, அதுக்கு போகலாமாடி? என்னது கிளவி, சோனா பத்துக்கா போகணுங்கிற? ஐயோ என்னால் முடியல, விடு ஜூட், நான் இப்போவே ஓடுறேன் கிளவி. அவ எப்பவுமே இப்படி தான் கழுத, எல்லாத்துக்கும் பயந்து பயந்து ஓடுவா. என்ன அளவுக்கு தைரியம் இல்லை கண்ணு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து எங்கே தங்க போகலாம்? கொஞ்சம் ஸ்பாவை ஃபுல்லாக சுற்றி காட்டு, என்னென்ன வேணும்னு பார்க்குறேன் கொஞ்சம்.